Hi friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃபரண்டான டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண் சட்டில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து வெண்டைக்காய் 150 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த காயை நான் மீடியம் சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த வெண்டைக்காவை 50 to 60% நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இதை வதக்கும் போதே லைட்டா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சப்பாத்தி தோசையோடலாம் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இந்த காயோட வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. ஒரு 50% நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே சட்டியில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெண்டைக்காயை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதே மெத்தடில் வெண்டைக்காய் பதிலாக நம்ம குடமிளகாய், பன்னீர் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதே மெத்தட் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன், எக்குலாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா கிரேவியோட டேஸ்ட்டு மாறிடும். தயிர் நல்லா பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நமக்கு வந்து திரியாக தெரியும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக சேர்த்துருப்போம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த கிரேவி நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ இதில் நான் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 6 to 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோன்னா நம்ம வெண்டைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.